ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன vlogனு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. வீடியோ எண்டு வரையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா வெனஸ்டே மார்னிங் எடுத்தது. ஸோ நம்ம டியூஸ்டே vlog யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் மாலை போட போகிறாங்க 3 சுவாமி. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி மாலை போடுறதுக்காக கிளம்பியிருந்தோம். மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்து எல்லாருமே குளிச்சுட்டு வீட்லேயுமே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். மாலை நம்ம எந்த கோவிலில் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அடையார் அவையப்பன் கோவிலில். ஸோ இது பார்த்திங்கன்னா எம்ஆர்சி நகரில் இருக்குது. செட்டிநாடு ஸ்கூல் நியர்பைலே பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோவில் மார்னிங் 5:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 11 o'clock வரையும் இருக்கும். தென் ஈவினிங் 5 o'clock ஓப்பன் பண்ணி 9 o'clock வரையும் இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்போ ஐயப்ப சீசன் டைமுன்றதால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா அபிஷேகமும் பண்ணுறாங்க. இங்கே சபரிமலையில் என்னென்ன பண்ணுவாங்களோ மோஸ்ட் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் இங்கேயுமே பண்ணுறாங்க. இல்லை vlogல எல்லாமே கோவில் காமிச்சிருக்கு. கண்டிப்பாக வீடியோ டில் எண்டு வரையும் பாருங்கள். ஸோ யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் தீப்ஸ் ஆர்கே விச்சு. ஸோ இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு 2வது வருஷம் மாலை போடுறாங்க. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு அர்ச்சனை மாலையெல்லாம் நம்மளே வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ அங்கேயே போட்டு விடுறாங்க. சாமி கும்பிட்டு மாலையுமே போட்டுட்டோம். ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த கோவில் விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் அங்கே போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இருமுடி கட்டி 18 படி ஏறுற வழக்கமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிருப்பேன். இதுதான் 18 படி. அந்த டோர் வழியே ஏறுவாங்க. வீடியோட எண்ட்லேயுமே அந்த பண்ணுறவங்களையுமே காமிச்சிருக்கேன் நான். அங்கேயே டேரெக்டாகவே உட்காந்து இருமுடி கட்டி இப்படி சபரிமலையில் எப்படி 18 படி ஏறுவாங்களோ அந்த மாதிரி இருமுடி கட்டினவங்க மட்டும்தான் அந்த 18 படி ஏற முடியும். வேறு யாராலையுமே முடியாது. அங்கேயே இருமுடி கட்டுறாங்க. இல்லை வெளியே இருமுடி கட்டிட்டு பண்ணுறாங்க. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். அது எல்லாமே ரொம்பவே நல்ல கோவில். மாலை போடணும்னு ஆசை இருக்கும். பட் அவ்வளோ தூரம் போக முடியாது. நம்ம சிச்சுவேஷன் ஒத்துழைக்காமல் இருக்கலாம், இல்லை மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே சென்னையில் இருக்க கோவில் கூட விசிட் பண்ணுறாங்க. மஞ்சமாதா சந்நிதி எல்லாமே இருக்குது. மஞ்சமாதா யாருன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்னிசாமிங்க போகும்போதே அவங்களுக்கு தேங்காய்லாம் உடைச்சிட்டு தான் போவாங்க. கன்னிசாமி இந்த வருஷம் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவ் வைபான கோவில் இது. ஸோ இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கீழே வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் அடுக்கிறாங்க. இந்த சன்னதி தான் மஞ்சமாதா சன்னதி. அவங்களையுமே வழிபட்டுட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே தான் இருமுடி கட்டுறாங்க. இங்கே கட்டுறாங்க. இங்கே கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அதுக்காக தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இருமுடி கட்டிட்டு சபரிமலையில் எப்படி 18 படி ஏறுவோமோ அப்போ இந்த கதவு திறந்து இருமுடி கட்டுறவங்களுக்காக மட்டும் இந்த 18 படி ஏற வச்சு டைரெக்டாக நேராக சாமி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எளிமையாக எல்லாராலையுமே போகக்கூடிய இடமா இருக்குது. நல்லபடியாக மாலை போட்டு ஐயப்படியுமே வழிபட்டுட்டு வெளியே வந்தால் இங்கே ஒரு டிஃபன் சென்டருக்கு ஊட்டி டிஃபன் சென்டர் ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்கேயுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்மளோட ஐயப்பன் பிரயாணம் மாலைப்பூர்லேருந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். டேக் கேர், பாய்.